அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பாகற்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதில் நம்ம தக்காளி பழமோ புளியோ வெல்லமோ அது எல்லாமே சேர்க்க போகிறது கிடையாது. பட் இது ஒரு டேஸ்ட் ஹெவன் அப்படி ஒரு அதாவது அவ்வளோ ஒரு சுவையில் இருக்கும். இதுக்கு அடிமையாயிருவீங்க அந்த மாதிரி சுவையில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இங்கே ஒரு அடி கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்காங்க. தீயை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதில் 250 கிராம் பாகற்காய் பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த பாகற்காய் மட்டுமே நான் நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதில் இது நல்லா குக் ஆகிட்டு இதில் இந்த கசப்பு சுவை இப்போ குறைஞ்சிருக்கும். இந்த டைமில் நம்ம வெங்காயம் சேர்க்கணும், முதலே சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த வெங்காயம் இப்போ 2 பாகற்காய் போட்டிருக்கீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை இந்த டைமில் நம்ம சேர்த்து வதக்குறதுனால அந்த வெங்காயத்தோட இனிப்பு சுவை இந்த பாகற்காயில் இறங்கிரும். ஸோ உங்களுக்கு பாகற்காய் சாப்பிடும்போது கசக்கவே கசக்காது, வேறு லெவலில் இருக்குங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயமும் பாகற்காயும் ஒரு 98% நல்லா வந்துட்டுங்க. அந்த லாஸ்ட் மினிட்டில் நம்ம இப்போ உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர்னால் வத்தல் பொடி, அதாவது ரெட் சில்லி பவுடர். அப்புறம் கொத்தமல்லி பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆகிட்டு இது கூட நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸ் கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்கங்க. அதாவது சாம்பார் வேணும் ரசம் வேணும்னு கூட நினைக்க மாட்டோம், அந்த மாதிரி வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சமையல் குறிப்பு தான். இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.